பாமுகம் டிவியிலான தமிழ் வானொலி ஊடாக உறவுகள் இணைந்து கேட்டும் பார்த்து கொண்டும் இருப்பது இன்றைய திங்கள் பொழுது இடம்பெற்றுக் கொண்டிருக்கும் நேரலை நிகழ்வால் இப்பொழுது மும்மத சிந்தனை நேரத்தோடு இணைகின்றோம். இருவர் தான் இருக்கின்றோம். ஏனையவர்களுங்க ஏனையவர்களுக்கு காணும். சரி, அந்த வகையில் மும்மத சிந்தனை நேரம், அதனை தொடர்ந்து நாங்கள் யோகாசன பயிற்சி, தொடர்ந்து தினக்கவி பொருட்சொல் நிறைவடைந்ததும் களஞ்சியம். அதனைத் தொடர்ந்து நேற்றைய தினம் உலக மகளிர் தினத்தை முன்னிட்ட தலைப்பாக இன்று வருகின்றது, சுதந்திரம் இல்லாது வளர்ந்த நம் தலைமுறைக்கும் பூரண சுதந்திரத்தோடு வாழும் தற்போது உள்ள அடுத்த தலைமுறைக்கும் இடையில் ஏற்படும் முரண்பாடுகள். அழகான தலைப்பு. இளையவர்கள் பெண்கள் என்று எடுத்துக்கொள்ளலாம் எல்லோருமாக. சரி, நன்றி. ஆகவே அது தலைப்பாக வருகின்றது. அது அறிவு கலைஞர் நிகழ்ச்சியை தொடர்ந்து வரும் தலைப்பாக இருக்கின்றது. வணக்கம். வாருங்கள் டேவிட், ஆரம்பித்துக் கொள்ளுங்கோ. என் நெஞ்சம் உயிருள்ள இறைவன் மீது தாகம் கொண்டுள்ளது என்கின்றார் சங்கீத ஆசிரியர். பிதாச்சுதன் தூயாவியின் பேராலே ஆமேன். அன்பு பாமுக உறவுகளுக்கு எனது காலை வணக்கம். உங்கள் குடும்ப நல உற்சாகத்திற்காக இறைவனை பிரார்த்தித்து தவக்கால சிந்தனை வழங்குபவர் பிரான்சில் இருந்து டேவிட். தவக்கால சிந்தனை தொடரும் 2033 தவக்காலம் 3ஆம் வாரம் இன்று திங்கள் தினமுமாகும். இன்று திரு அவை புனிதை பிரான்சிஸ் அவர்களை நினைவு கூறுகின்றது. சிந்தனைக்கு இத்தவக்காலம் மீட்பின் காலம், ஒப்புரவின் காலம், பாவ மன்னிப்பின் காலம், மனமாற்றத்தின் காலம், பாவத்தை விட்டு விலகி பரிசுத்தமாய் வாழ பரமதந்தை அழைக்கும் காலம். இந்த காலத்தை ஏற்று இறைவன் வழியில் வாழுவோம். உயர்ந்ததும் பரிசுத்தமுமான இடமே நம் உறைவிடம். ஆனால் பாவத்திற்காக வருந்தும் உள்ளத்தினரோடு நாம் குடிகொண்டிருக்கின்றோம் என்கின்றார் நம் இறைவன். ஆகவே இன்றைய நாளிலே இறைவன் தரும் அந்த இறை வார்த்தையாக தவக்காலத்திலே தரப்படுகின்ற அந்த வார்த்தையை சற்று கேட்போம். ஆமோஸ் ஆகமத்தில் இருந்து வாசகம், அதிகாரம் 8, இறை வார்த்தைகள் 4-6 வரை. வறியோரை நசுக்கி நாட்டில் உள்ள ஒடுக்கப்பட்டோரை அழிக்கின்றவர்களே, இதை கேளுங்கள். நாம் தானியங்களை விற்பதற்கு அமாவாசை எப்பொழுது முடியும்? கோதுமையை நல்ல விலைக்கு விற்பதற்கு ஓய்வு நாள் எப்பொழுது முடிவரும்? மரக்காலை சிறியதாக்கி இடைக்கல்லை கனமாக்கி கள்ளத்தராசினால் மோசடி செய்யலாம். வெள்ளிக்காசுக்கு ஏழைகளையும் இரு காலணிக்கு வறியோரையும் வாங்கலாம். கோதுமை பதர்களையும் விற்கலாம் என்று நீங்கள் திட்டமிடுகின்றீர்கள் அல்லவா? தலைவராகிய ஆண்டவர் கூறுகின்றார், அந்நாளில் நண்பகலில் கதிரவனை மறையச் செய்து பட்டப்பகலில் உலகை இருள் சூழச் செய்வேன். உங்கள் திருவிழாக்களை அழுகையாகவும் பாடல்களை எல்லாம் புலம்பலாகவும் மாற்றுவேன். எல்லோரும் இடுப்பில் சாக்கூரை உடுத்தவும் அனைவரின் தலை மடிக்கப்படவும் செய்வேன். ஒரே பிள்ளையை பறிகொடுத்தோர் புலம்புவது போல நீங்களும் புலம்புமாறு செய்வேன். அதன் முடிவு கசப்பு மிக்க நாளாயிருக்கும் என்கின்றார் தலைவராகிய ஆண்டவர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. இன்றைக்கு நடப்பதால்தான், அதாவது ஒரு நாட்டை அளித்து அதனுடைய நாட்டுடைய சுயநிர்ணய உரிமையை கேள்விக்குரியதாக்கி அந்த நாட்டினுடைய செல்வங்களை எடுப்போம் என்று சொல்லி திட்டம் போடுகிற கொடியவர்களே, அக்கிரமிகளே, உங்களுக்கு ஐயோ கேடு என்கின்றார் இன்றைய நாளிலே, இந்த தவக்காலத்திலே நமது ஆண்டவராகிய இறைவர். ஆகவே அக்கிரமக்காரர்களுக்காக நாம் ஜெபிப்போம். தவக்காலத்தின் பாடலாக இன்றைய நாளிலே விசேஷமாக, அவளுடன் நான் ஆண்டவர்க்காக காத்திருந்தேன், அவரும் என்னை கனிவாக கண்ணோக்கினார். அவளுடன் நான் ஆண்டவர்க்காக காத்திருந்தேன், அவரும் என்னை கனிவாக கண்ணோக்கினார். என் குரலுக்கு அவர் செவி கொடுத்தார், எழுந்திட எனக்கு அவர் கை கொடுத்தார். பாறையில் கால்களை ஊன்றச் செய்தார், பாதையில் துணை வரும் காவலானார். அவளுடன் நான் ஆண்டவர்க்காக காத்திருந்தேன், அவரும் என்னை கனிவாக கண்ணோக்கினார்.
கண்ணோக்கினார். வாழ்த்தொலியாக ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காத்திடுவார். ஆண்டவருக்காக ஆவலுடன் நான் காத்திருக்கின்றேன். அவரது சொற்களுக்காக ஆவலுடன் காத்திருக்கின்றேன். ஆண்டவரிடமே உள்ளது பேரன்பு, மிகுதியான மீட்பு அவரிடமே உண்டு. மரநாத்தா. இன்றைய நற்செய்தியாக புனித லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறை வார்த்தைகள் 24 30 வரை. அக்காலத்தில் இயேசு நசரேத்துக்கு வந்திருந்த பொழுது தொழுகை கூடத்தில் மக்களை நோக்கி கூறியதாவது: உறுதியாக உங்களுக்கு சொல்லுகின்றேன், இறை வாக்கினர் எவரும் தம் சொந்த ஊரில் ஏற்கப்படுவதில்லை. உண்மையாக உங்களுக்கு சொல்லுகின்றேன், எலியாசின் காலத்தில் 3 ஆண்டுகள் 6 மாதங்களாக வானம் வறண்டு நாடெங்கும் பஞ்சம் உண்டான போது இஸ்ராயல் நாட்டில் கைம்பெண்கள் பலர் இருந்தனர். ஆயினும் சீதோன் நாட்டின் சரப்தா ஒரு கைம்பெண் ஒருத்தியிடமன்றி வேறு எவரிடமும் எலியாஸ் அனுப்பப்படவில்லை. இறை வாக்கினரான எலிசேயுவின் காலத்திலும் இஸ்ராயல் நாட்டில் தொழுநோயாளர் பலர் இருந்தனர். ஆயினும் சிரியா நாட்டு நாமானை தவிர வேறு எவரும் குணமாக்கப்படவில்லை என்றார். இவற்றை கேட்டு செவக்கூடத்தில் இருந்த அனைவரும் வெகுண்டெழுந்து அவரை ஊருக்கு வெளியே தள்ளி அவ்வூர் அமைந்திருந்த மலை உச்சியில் இருந்து கீழே தள்ளிவிட கொண்டு சென்றனர். அவரோ அவர்களிடையே நடந்து தம் வழியே போனார். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இன்றைய நச்சிந்தனையாக இறைவாக்கினரான எலிசேயுவின் காலத்திலும் இஸ்ராயல் நாட்டில் தொழுநோயாளர் பலர் இருந்தனர். ஆயினும் அவர்கள் குணமாக்கப்படவில்லை. இஸ்ரேல் நாட்டில் கைம்பெண்கள் பலர் இருந்தனர். ஆயினும் சரப்தா ஒரு கைம்பெண் ஒருத்தியிடமன்றி வேறிடமும் எலியாஸ் அனுப்பப்படவில்லை. இந்த 2 விடயமும் இன்றைய நாளிலே முக்கியம். ஏனென்று சொல்லி சொன்னால், அவ்வளவுக்கு இந்த இஸ்ராயல், இந்த கொடிய பரிசெயர் சதிசெயர் இவர்கள் ஒரு அக்கிரமக்காரர் என்பதை நமது ஆண்டவராகிய இயேசு தன் குலத்தின் மீதே இந்த பழியை சுமத்துகின்றார். ஆகவே இந்த நாளிலே நாம் அதை விரிவாக பார்க்க வேண்டும். இவர்கள் எவ்வளவு ஒரு தீய குணமுடையவர்கள், எவ்வளவு ஒரு ஆக்கிரமிப்பாளர்கள், அக்கிரமக்காரர்கள் என்பதை இந்த உலகத்துக்கு நாம் தெரியப்படுத்துவோம். ஒவ்வொரு மனிதனுக்கும் அவனை சுற்றியுள்ள சமுதாயம் ஒரு அடையாளத்தையும் அந்தஸ்தையும் முத்திரியையும் முகவரியையும் உருவாக்கி இருக்கின்றது. இயேசு தமது சொந்த ஊரில் புறக்கணிக்கப்படுகிறார். நாம் நீதி பணி செய்யும் போது நிராகரிக்கப்படலாம். சமத்துவ பணி செய்யும் போது காயப்படலாம். உள்ளூர் மேளம் ஒன்றுக்கும் உதவாது என்பதற்கேற்ப நமது பிறப்பை, சமூக அந்தஸ்தை, அடையாளத்தை சொல்லி சிலர் நம்மை உதாசீனப்படுத்தலாம். இவரை தெரியாதா என்று கூட ஏளனம் செய்யலாம். இவை எல்லாம் நசரேத்தில் நம் ஆண்டவருக்கு நடந்தனதா? கனியுள்ள மரந்தானே கல்லடிபடும். தடைகளை தாண்டி இயேசுவை போல இலட்சிய பாதையில் முன்னோறி செல்ல இன்றைய நாளிலே இந்த தவக்காலத்திலே நாம் அழைக்கப்படுகின்றோம். இலட்சியவாதிக்கு விமர்சனங்களில் இருந்து விலகிச் செல்லும் வேகமும் விவேகமும் வேண்டும் என்பதையே இயேசு இன்றைய நாளிலே சுட்டிக்காட்டுகின்ற நற்செய்தியிலே, இயேசுவை போல் இறையரசு பணி செய்ய இறையருள் கேட்க நாம் இன்றைய நாளிலே அழைக்கப்படுகின்றோம். இந்த சரப்தா ஒரு கைம்பெண் அழைக்கப்பட்டது எப்படி, இந்த நாமான் எப்படி குணப்படுத்தப்பட்டார் என்பதை நாம் சற்று சிந்தித்து பார்க்க இன்றைய நாளிலே அழைக்கப்படுகின்றோம். இயேசு பேச்சிலும் செயலிலும் வல்லவராய் இருப்பினும் அவர் வாழ்வில் தூயவராய் துலங்கிய போதும் அவரோர் மக்கள் அவரை ஏற்றுக்கொள்ள தயங்குகின்றனர். சொந்த ஊரில் எந்த இறைவாக்கினரும் ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை என்பதை அவர் வரலாற்று சான்று மூலமாக எலியா என்ற 2 இறைவாக்கினர்கள் வாழ்வில் நடந்த நிகழ்ச்சிகளை மேற்கோள் காட்டி தன்னுடைய மக்களுக்கு முன்னாலே பேசுகின்றார். இயேசுவின் பணிவாழ்வில் அவர் முன் பணிந்து இறையருளில் ஒன்றாக கலந்திட யூத மக்கள் அனைவருக்கும் வாய்ப்பு கொடுக்கப்பட்டது. ஆனால் அவர்களுள் பலர் இறையருளின் பங்காளிகளாய் மாறாமல் வெளியாட்களாய் நடந்து கொண்டது வருத்தத்துக்குரியது. பரந்த பார்வை நமக்கு தேவை. குறுகிய பார்வை கொண்டிருந்தோம் எனில் கடவுளின் மாபெரும் அருஞ்செயல்களை காண முடியாதவராய் நாம் போய்விடுவோம். அருஞ்செயல்களை ஆற்ற பல இறைவனை கண்டுணர்ந்து கொள்ள வேண்டுமெனில் கண்களை நாம் அகல திறந்து வைத்திருக்க வேண்டும். எல்லா மனிதரிலும் நிகழ்வுகளிலும் கடவுளின் கரம் மறைந்திருந்து செயலாற்றுகின்றது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும்.
கடவுளை எங்கும் எதிலும் கண்டு தியானித்து வாழும் மனநிலை நமக்கு வேண்டும். பொதுவாக நான் என்ற தன்னலமே நம்முடைய பார்வைக்கு போர்வையாகி வாழ்வின் கண்ணோட்டத்தை குறுக்கி விடுகின்றது. இதை மாற்றி எப்போதும் கடவுளும் நானும் பிறரும் என்ற பரந்த சிந்தனையில் வாழ்வோமாக இந்த தவக்காலம் நமக்கு உரியதாகும். இது நமக்கு உறுதுணையாக இருக்கும் என்பதை இந்த நாளிலே கூறிக்கொண்டு, எல்லா தருணங்களும் அருளின் காலமாய் மாறும். எல்லா மனிதருக்குள்ளும் அன்பை காண்போம். எல்லா சந்திப்பிலும் புதுத்தெளிவு பெறுவோம் என்று இன்றைய நாளிலே இறைவன் நம்மை அழைக்கின்றார். இத்தவக்கால சிந்தனையில் இணைந்திருந்த அனைத்து பாமுக உறவுகளுக்கும் இந்நாளிலே இறைவன் நிறையாசி வழங்க வேண்டி எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்தித்து விடைபெறும் இன்றைய நாளிலே இன்றைய நாள் நிகழ்ச்சிகள் அனைத்தும் இனித நடைபெற வாழ்த்துக்கள் கூறி அன்போடு விடைபெறுகின்றேன். அன்பு தங்கியே திருமதி கலைவாணி மோகன் அவர்களே, மீண்டுமாக நாளைய சிந்தனையோடு அடுத்த தலைமுறை நோக்கி மூத்தோர் மாண்பு போற்றும் மாதத்தில். நன்றி, வணக்கம் தங்கியே. பொன்சுமன் போகுத்தூஸ். நன்றி. மிக்க நன்றி ஜனா. நன்றி, வணக்கம் ஜெயநாடு. வணக்கம். இனிய காலை உற்சாக வணக்கம் கலைவாணி மோகன் அவர்களுக்கும் அதுவர் நடா மோகன் அவர்களுக்கும் எனது பாமு அவர்களுக்கும் எனது எங்கிருந்த காலை வணக்கத்தை கிறிஸ்தாசுடன் கூறிக்கொண்டு இன்றைய நாள் எல்லோருக்கும் ஒரு சிறப்பான நாள் அமைய இறைவனிடம் பிரார்த்தித்து கொண்டு கடம்போர் நடந்து கொண்டிருக்கிற நேரத்திலே அந்த சமாதான தலைவர்களுக்கு சமாதானத்தையும் அவர்களுக்கு நல்ல நினைவுகளையும் கொடுக்க வேண்டும் என்று தூய ஆவியானுடன் நாங்களும் வேண்டிக் கொண்டு இறந்தவர்களுக்காகவும் காயப்பட்டு கஷ்டப்படுகிறவர்களுக்காக நாங்கள் இறை வேண்டுதல் செய்வோம். இன்று தவக்காலத்தின் 3ஆம் வாரத்தின் முதலாம் நாள் திங்கட்கிழமை 9015வது ஆக்கமாகும் எனது ஆக்கம். 13ஆம் நிலை. தாயின் மடியில் தனியன். மரித்த மகனின் உடலை மடியில் தாங்க மரியாள். குழந்தை இயேசுவை தன் மடியில் கிடத்தி அழகு பார்த்த அன்னை மரியா இப்போது உயிரிழந்த இயேசுவின் உடலை மடியில் சுமக்கின்றார். இந்த கொடிய காட்சியை உலகில் எந்த தாயும் ஏற்றுக்கொள்ள மாட்டாள். கடின இதயம் படைத்த தாயுடைய இந்த கொடுமையான காட்சியை பொறுத்து கொள்ள மாட்டாள். மெல்லிய இதயம் படைத்த மரியாள் இந்த வேதனையை தாங்கும் துணிச்சலை எங்கிருந்து பெற்றாரோ தெரியவில்லை. இந்த வியாவுல தாயைத்தான் உலகம் இன்னும் கொண்டாடி கொண்டிருக்கின்றது. தன் தங்க மகனை மகிழ்ச்சிவங்க மடியில் போட்டு பால் ஊட்டி சீராட்டி தாளாட்டி வளர்த்த அன்னையின் மடி இன்று அதே மகனை சோகத்துடன் சுமக்கின்றது. அன்று ஆனந்தம், இன்று அழுகை. அன்று ஆர்ப்பரிப்பு, இன்று சோகம். ஆனாலும் லட்சியத்திற்கு ஆயுர்ந்த அன்பு மகனை மீண்டும் தன் மடியில் சுமந்த மரியாளுக்கு ஒரு சுகந்தான். அன்னை மரியா தன் வாழ்வில் பல துயரங்களை சுமந்தவள். துயரங்கள் வந்தபோது அவர் மீதும் பழி போட நினைத்ததில்லை. பிறருக்கு துயரம் கொடுக்க நினைத்ததும் இல்லை. பிறருக்கு எதிராக பேசியதும் இல்லை. அனைத்து துன்பங்களையும் தனக்குள்ளே பூட்டி வைத்திருந்தார். கல்வாரி கொண்டு தன் கருணை மகன் காகித துண்டு போல கிழிக்கப்பட்டோது அந்த சிலுவை நிலையில் உடைந்த இதயத்தோடு மௌனமாக வடிவமாய் மரியா நின்றார். வாழ்வின் சுகங்களை சுமக்க வேண்டிய வயதில் மரியா இறந்து போன தன் மகனின் உடலை தன் மடியில் சுமக்கின்றாள். அவள் வியாவுலத்தாக தாயாக கல்வாரி மேட்டில் நிற்கின்றாள். பெற்றவளை பிள்ளைகள் தமது வயோதி காலத்தில் வருத்தப்படுவது வாடிக்கையாகிவிட்டது. வயோதி இல்லங்களில் அவர்களை தள்ளிவிடுகிற கொடுமைகள் அரங்கேற்றத்தான் செய்கின்றன. எனவே தாய் என்று கீடாக இந்த உலகில் எதுவும் இல்லை. அம்மாவினிடத்தை வேறே வருமே நிரப்ப முடியாது. ஓ மனிதர்களி, ஆரவாரம் இல்லாமல் அமைதியாயிருக்கிறவர்கள் அம்மாவின் அன்பை அலட்சியப்படுத்தாதீர்கள். சுபம். இயேசுவின் பாடுகளில் இறுதி வரை பங்கெடுத்த வியாவுல அன்னையை, துன்பத்தில் நமக்கு துணையாயிருக்கும் அந்நேரை ஆதரிக்கும் நல்ல மனப்பான்மையை எங்களுக்கு தாரும். பாடுகளின் பாதையிலே தேவமகனூர்வலமோ, பாவங்களின் பாரமெல்லாம் திரைச்சிலுவை வடிவல்லவோ, உயிர் நீத்து மீன்பளித்த உயர்த்தவ உடல் தன்னையே கீழிறக்கு தாய்மடியில் கிடத்தியதோர் துயர் காட்சி. பாடுகளின் பாதையிலே தேவமகனூர்வலமோ. நன்றி, வணக்கம். கலைவாணி மோகன். நன்றி, வணக்கம் ஜெயநாடு. பாலம்பேல் பிள்ளையர்கள் வணக்கம். நல்ல காலை வணக்கம் சகோதரி. இப்படி நலமா இருக்கீங்களா? உற்சாகம். நீங்கள்? உற்சாகம். நன்றி சகோதரி. நன்றிகளை சொல்லிக்கொண்டு அப்படியே மீண்டும் ஒரு புதிய நாளை காண தந்த என்றென்றும் உயிரோடு இருக்கின்ற இயேசு
ராஜாவுக்கு இருதயத்தின் ஆழத்திலிருந்து கோடான கோடி நன்றிகளை சொல்லிக்கொண்டு அப்படியே அன்பு சகோதரி தொகுப்பாளனி திருமதி வாணி மோகனுக்கும் வாணி மோகனுக்கும் மற்றும் அன்பு சகோதரர் பாமோத்தின் அதிபர் திருவாளர் நடா மோகனுக்கும் மற்றும் பாமோத்தை கடன் சிறப்பிக்கின்ற அனைத்து குடும்ப உறவுகளுக்கும் மற்றும் பாமோத்தை பார்த்தும் கேட்டுக்கொண்டிருக்கின்ற அனைத்து உறவுகளுக்கும் இனிமையான கால வணக்கங்களை குறிக்கொள்வதோடு எல்லோருடைய சூழ்நிலங்களை விசாரித்தபடி எல்லா உறவுகளுக்கும் சர்வவல்லருடைய இயேசு கிறிஸ்துவனுடைய ஆசீர்வாதங்கள் அனைத்து உறவுகளுக்கும் பேர் பேராக கிடைக்க வேண்டும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மாற்றிக்கொண்டு லண்டனிலிருந்து கரவட்டி மேற்கு வேலுப்பிள்ளை பாலன் இந்த கிறிஸ்தவ தொழிலக்கம் சவரி 750 சொல்லிக்கொண்டு பலம போல பரிசுத்த வேதாவதா பைபிள்ல இருந்து பழைய ஏற்பாட்டுல யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம் இறை வார்த்தைகள் 20-31 முடிய. கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு சோத்திரம். புளிப்பிடப்பட்ட யாதொன்றையும் நீங்கள் புசிக்க வேண்டாம். உங்கள் வாசஸ்தலங்களிலெல்லாம் புளிப்பில்லா அப்பம் புசிக்க கடவீர்கள் என்று சொல் என்றார். இது நேற்று வரை. அப்பொழுது மோசே இஸ்ரவேல் மூப்பர் யாவரையும் அழைப்பித்து, நீங்கள் உங்கள் குடும்பங்களுக்கு தக்கதாக உங்களுக்கு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொண்டு பஸ்காவை அடித்து ஈசோப்பு கொழுந்துகளின் கொத்தை எடுத்து கிண்ணியில் இருக்கும் இரத்தத்தில் தோய்த்து அதில் இருக்கும் அந்த இரத்தத்தை வாசல் நிலைக்கால்களின் மேல் சட்டத்திலும் வாசலின் நிலைக்கால்கள் 2லும் தெளியுங்கள். விடியற்காலம் வரைக்கும் உங்களில் ஒருவரும் வீட்டு வாசலை விட்டு புறப்பட வேண்டாம். கர்த்தர் எகிப்தியரை அதம் பண்ணுகிறதற்கு கடந்து வருவார். நிலையின் மேற்சட்டத்திலும் வாசலின் நிலைக்கால்கள் 2லும் அந்த இரத்தத்தை காணும் போது கர்த்தர் சங்காரக்காரனை உங்கள் வீடுகளில் உங்களை அதம் பண்ணுகிறதற்கு வரவொட்டாமல் வாசற்படியை விலகி கடந்து போவார். இந்த காரியத்தை உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நித்திய நியமமாக கைக்கொள்ள கடவீர்கள். கர்த்தர் உங்களுக்கு தாம் சொன்னபடி கொடுக்க போகிற தேசத்திலே நீங்கள் போய் சேரும் போது இந்த ஆராதனையை கைக்கொள்ள கடவீர்கள். அப்பொழுது உங்கள் பிள்ளைகள் இந்த ஆராதனையின் கருத்து என்ன என்று உங்களை கேட்டால், இது கர்த்தருடைய பஸ்காவாகிய பலி. அவர் எகிப்தியரை அதம் பண்ணி நம்முடைய வீடுகளை தப்ப பண்ணின போது எகிப்திலிருந்து இஸ்ரவேல் புத்திரருடைய வீடுகளை கடந்து போனார் என்று நீங்கள் சொல்ல வேண்டும் என்றான். அப்பொழுது ஜனங்கள் தலை வணங்கி பணிந்து கொண்டார்கள். இஸ்ரவேல் புத்திரர் போய் அப்படியே செய்தார்கள். கர்த்தர் மோசேக்கும் ஆரோனுக்கும் கட்டளையிட்டபடியே செய்தார்கள். நடுராத்திரியிலே சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் பார்வோனுடைய தலைப்பிள்ளை முதல் காவல் கிடங்கில் இருக்கும் சிறைப்பட்டவனின் தலைப்பிள்ளைகள் வரைக்கும் எகிப்து தேசத்தில் இருந்த முதற்பேறு அனைத்தையும் மிருக ஜீவங்களின் தலையீட்டனைத்தையும் கர்த்தர் அழித்தார். அப்பொழுது பார்வோனும் அவனுடைய சகல ஊழியக்காரரும் எகிப்தியர் யாவரும் ராத்திரியிலே எழுந்திருந்தார்கள். மகா கூக்குரல் எகிப்திலே உண்டாயிற்று. சாவில்லாத ஒரு வீடும் இருந்ததில்லை. ராத்திரியிலே பார்வோன் மோசேயையும் ஆரோனையும் அழைப்பித்து, நீங்களும் இஸ்ரவேல் புத்திரரும் எழுந்து என் ஜனங்களை விட்டு புறப்பட்டு போய் நீங்கள் சொன்னபடியே கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்கள். இதன் தொடர்ச்சி சோதரி நாளை தொடரும் சொல்லிக்கொண்டு இயேசுவுடைய பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு சோத்திரம். அப்பா, உன் சமூகத்திலே எப்போதும் ஆராதனை,
அப்பாவை துதிக்கையில எங்க உள்ளமெல்லாம் பொங்குதையா, எங்க உள்ளமெல்லாம் பொங்குதையா. அப்பா உம் சமூகத்தில எப்போதும் கொண்டாட்டமே, அப்பாவை துதிக்கையில எங்க உள்ளமெல்லாம் பொங்குதையா, எங்க உள்ளமெல்லாம் பொங்குதையா. தாயை போல தேற்றுகின்றீர், தகப்பனை போல சுமக்கின்றீர். தாயை போல தேற்றுகின்றீர், தகப்பனை போல சுமக்கின்றீர். சோதனை வருகின்ற நேரமெல்லாம் தாங்கி எங்களை நடத்துகின்றீர். சோதனை வருகின்ற நேரமெல்லாம் தாங்கி எங்களை நடத்துகின்றீர், தாங்கி எங்களை நடத்துகின்றீர். அப்பா உம் சமூகத்தில எப்போதும் ஆராதனை, அப்பாவை துதிக்கையில எங்க உள்ளமெல்லாம் பொங்குதையா, எங்க உள்ளமெல்லாம் பொங்குதையா. கூப்பிடும் காக்கை குஞ்சுகட்கும் ஆகாரத்தை தருகின்றீர். கூப்பிடும் காக்கை குஞ்சுகட்கும் ஆகாரத்தை தருகின்றீர். அவைகளை பார்க்கிலும் எங்களையே மிகவும் நேசித்து நடத்துகின்றீர். அவைகளை பார்க்கிலும் எங்களையே மிகவும் நேசித்து நடத்துகின்றீர், மிகவும் நேசித்து நடத்துகின்றீர், மிகவும் நேசித்து நடத்துகின்றீர். அன்பான இயேசுராஜனுக்கு கொடான கொண்டாந்து சொல்லிக்கொண்டு, தகப்பனே, பிரியான மார்க்கமாக உனது பிள்ளைகள் எந்தெந்த வாகனங்களில் வழியில் சென்று கொண்டிருக்கிறார்களோ மற்றும் செல்ல இருக்கின்றார்களோ மற்றும் எந்தெந்த இடங்களில் இருக்கின்றார்களோ எல்லா இடங்களிலும் இயேசப்பா உங்கள் தூதரை அனுப்பி நீங்கள் ஒவ்வொரு ஆத்துமாக்களையும் பேர் பேராக பாதுகாத்து கொள்ள வேண்டி ஜெபிக்கிறேன் தகப்பனே. அப்படியே தினம் நீங்கள் பாதுகாத்து வருகிறமைக்காகவும் இந்த நாளில் தூதருடைய பிரசன்னம் பாதுகாப்பாக வழிநடத்தி கொண்டிருப்பதற்காக கோடான கோடி நன்றி ராஜா. சோத்திரம் தகப்பனே, சோத்திரம் ராஜா. மற்றும் உலக ரீதியில் எங்கெங்க போட்டு நடக்கோ ராஜா, அந்த நாடுகளில் நிரந்தர சமாதானத்தை கொண்டு வந்து ஜெபிக்கிறேன் தகப்பனே. பொறுப்பான அதிகாரிகளோடும் ராணுவ தலைவர்களோடும் நீங்க பேசுங்க ராஜா. பேசி நிரந்தரமான சமாதானத்தை கொண்டு வாங்க ராஜா. இதுவரை மறித்த அத்தனை ஆத்மாக்களுக்கும் ராஜா நித்திய இழைப்பாறுதலை கொடுங்க ராஜா. நித்திய இழைப்பாக கொடுங்க. ஆத்மாவுக்கு சாந்தியை கொடுங்க தகப்பனே. ஆத்மாவுக்கு சாந்தியை கொடுங்க ராஜா. அது குடும்பங்களை ஆட்டி தேட்டி அரவணைங்க, ஆறுதல் படுத்துங்க, ஆறுதல் படுத்துங்க. இழந்த சொத்துக்கள் அனைத்தையும் எட்டத்தனியாக புதுப்பிச்சு கொடுங்க ராஜா. தேவைகளை சந்திங்க, வழி நடத்துங்க. எல்லா குடும்பங்களை நிறைவாக ஆசிர்வதிங்க, தேவைகளை சந்திங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. மற்றும் தகப்பனே, பாமோத்தின் அதிபர் குடும்பம் கைட்டி செய்யும் சகலவற்றையும் ஆணுதினம் அவர்களை ஆசீர்வதித்து அவர்களை பலப்படுத்தி அவர்கள் செல்லுமிடமெல்லாம் கூடவே இருந்து அவர்களை அணுவினாடியும் பாதுகாப்பாக வழி நடத்த வேண்டும் சொல்லி இயேசப்பாவிடம் பிரார்த்தனை எடுத்துக்கொண்டு சார் விட வர்றேன். நன்றி, வணக்கம். மிக்க மிக்க நன்றி மாணவன் பெருப்பிள்ளை அவர்களே. தொடர்ந்து நேவிஸ் பிலிப் வணக்கம், வாருங்கள். காலை உற்சாக வணக்கம் திருமதி வாணிமோகன் அவர்களே. பாமுக உறவுகளுக்கும் திருமதி நடமுகன் வாணிமோகன் அவர்களுக்கும் அன்பான உறவுகளுக்கும் என்னுடைய இனிமையான காலை வணக்கத்தை கூறிக்கொண்டு, அமைதியான இந்த நாளை எங்களுக்கு தந்த இறைவனை வாழ்த்தி போற்றி வணங்கி கொண்டு என்னுடைய நச்சிந்தனை தொடர் என்று 1852 என்றும் கூறிக்கொண்டு, இன்றைய தவக்கால உணவாக இருப்பதை வைத்து நன்றாய் வாழ தெரியாமல் நன்றாய் வாழப் போகின்றோம் என்று உலகின் போலி விளம்பரங்களை நம்பி ஓடுகின்றது இன்றைய சமுதாயம். ஓய்வையும் தூக்கத்தையும் தொலைப்பதே அநேக நோய்களுக்கு முதன்மை காரணம் என்கின்றது ஆய்வுகள். ஆகாயத்து பறவைகளை கவனித்து பாருங்கள் என்றால் அடுத்த வீட்டை கவனித்து பார்த்து வாழ்வதே பலர் ஓய்வில்லாமல் ஓட காரணம். ஒருவரின் அந்தஸ்து பணத்தை வைத்து சமுதாயம் அளவிடுவதால் தான் பலர் அந்த அந்தஸ்து தனக்கும் வேண்டுமென்று ஓடுகின்றார்கள். குடும்பத்தினரோடு நேரம் செலவழிக்க முடியாமல் குடும்பத்திற்காக ஓடுகின்றேன் என்பதில் என்ன பிரயோசனம்? இறைவனை தவிர உலகில் உனக்கு என்ன கிடைத்தாலும் அது உன்னை திருப்திப்படுத்தாது. ஒன்று கிடைத்த கொஞ்ச நாளிலேயே சலிப்படைந்து இன்னொன்றை தேடி
அப்படியே அடுத்ததென்று சமைப்பதற்கும் சாப்பிடுவதற்கும் நேரமில்லா அளவிற்கு பணி செய்கின்றோம் என்றால் நாம் மனிதர்கள் அல்ல, விலைக்கு வாங்கப்பட்ட இயந்திரங்கள். இன்று நாங்கள் பாடுகளின் பாதையில், கல்வாரி பாதையிலே நாங்கள் இயேசுவின் பாடுகளை சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். அந்த நிலையில் நாங்கள் 13வது தலத்தை சந்திப்போம். பாடுகளின் பாதையில் 13ஆம் நிலை. உலகோர் பாவமெல்லாம் சுமந்து மரித்த இயேசுவை தன் மடியில் சுமக்கின்றார் அன்னை. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த தோத்திரம் சொல்லுகின்றோம். அது ஏனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையைக் கொண்டு உலகை மீட்டு ரட்சித்தீரே சுவாமி. மகனை பெற்றதாலே இன்பமடைகின்றார் அன்றொரு நாள். பாவ மனிதர் அவரை கொன்றதனாலே துன்பமடைகின்றார் இன்று. நத்தவம் செய்தால் நல்லது செய்தார் என்றாரே பலரும். இன்று அவரே மகனை கொன்றாரே. நீதிக்கு மரணம் மடிமேல் கிடைத்த மரித்த மகனை மரியா பார்க்கின்றார். இது உயிர்ப்பின் மரண போராட்டம் என மனதில் அழுகின்றார். செவிப்போம். எல்லாம் முடிந்துவிட்ட நிம்மதியில் அன்னையின் மடியில் சாய்ந்த ஆண்டவரே, நாங்கள் குழந்தையாய் இருந்தபோது தாய் பாசத்திற்கு அடிமைகள், பள்ளி செல்லும் போது ஆசிரியர்களுக்கும் பெற்றவர்களுக்கும் அடிமைகள், பருவ வயதில் எதிர்பாலினருக்கு அடிமைகள், வேலை செய்யும் இடத்தில் அதிகாரிகளுக்கு அடிமைகள், திருமணத்திற்கு பின் இல்லறத்திற்கு அடிமைகள், இதனிடையே குடிவரிக்கும் காமத்திற்கும் பாவத்திற்கும் அடிமைகள், தள்ளாத வயதில் நோய்களுக்கு அடிமைகள். இனியும் எங்களுக்கு அடிமைகளாக மனமில்லை இறைவா. எங்கள் வாழ்வு பால்ய வயதிலேயே மரியாவைப் போல உமக்கு அடிமையாக மாறி இருந்தால் இன்று பாவத்தில் இருந்து விடுதலை பெற்றிருப்போம். உமது கட்டளைகளுக்கெல்லாம் பணிந்து நடக்கும் அடிமைகளாக மாற்றும் இறைவா. மரியே ஐயையோ உயிர் பிரிந்த நின் மகன் தன்னை மடிமேல் வளர்த்த மனம் கசிந்தே இரு கண்ணீராராயோட முகமும் சோர புலம்ப இக்கோலம் காண வைத்தார் தகுமோ. எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் உமது இரக்கத்தினால் என்றும் நித்திய சாந்தி அடைவார்களாக என்று வேண்டிக் கொண்டு, உங்களுக்கும் இந்த அதிகாலை பொழுதினிலே இந்த இறை வேண்டல்களை சிந்தனையில் இணைந்திருக்கின்ற எல்லோருக்கும் இந்த நாள் இனிய நாளாக மலர்ந்து எல்லோரும் எல்லா நலன்களும் பெற்று அமைதியாகவும் மகிழ்வாகவும் வாழ வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு இந்த நாட்களே நாங்கள் எங்கள் வேண்டுதல் கேட்கும் இறைவன் எங்களுடைய எல்லோருடைய வேண்டுகளையும் கேட்பார் என்ற நம்பிக்கையில் நாங்கள் உலக நாடுகளுக்காகவும் எல்லோருக்காகவும் வேண்டி செவிப்போம் என்று கூறிக்கொண்டு உங்களிடம் இந்த அன்பாக விட பெறுகிறேன். திருமதி கலைவாணி மோகன் அவர்களே, நன்றி, வணக்கம். மிக்க மிக்க நன்றி, வணக்கம். நிறைவாக சிந்தனை நேரத்தை நிறைவு செய்து வைக்க வருகின்றார் ரஜிதா மூமட்டர். வணக்கம். வாங்கோ. வணக்கம் வாணி. எல்லோருக்கும் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு, இணையம் வேலை செய்யாத காரணத்தால் கைத்தொலைபேசியில் வருகின்றேன். எனது சிந்தனையாக இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிற போர்ல 2 இனங்கள் மோதிக்கொண்டிருக்கின்றது. இஸ்லாமிய மக்களும் யூத மக்களும் மோதிக்கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் யார் என்று திருமறை எவ்வாறு கூறுகின்றது என்று பார்ப்போம். ஜூதர்களையும் கிறிஸ்தவர்களையும் வேதமுடைய மக்கள் என்று அல்லாஹ் திருமறையில் கூறுகின்றான். ஏனென்று சொன்னால், வேதங்களை இஸ்லாமியர்களும் நம்புகின்றார்கள், கிறிஸ்தவர்களும் நம்புகின்றார்கள், இந்துக்களும் நம்புகின்றார்கள், இஸ்லாமியர்களும் நம்புகிறார்கள். 4 வேதங்கள் என்று சொல்லப்படுகின்றது. அதை 4 மதங்களும் நம்புகின்றது. ஆனால் திருமறையில் கூறப்படுகின்றது, இந்த 2 இனங்கள் உங்களுக்கு உடம்பிறப்புகளாக வந்து அவங்களுக்கு பரம்பரையாக சொல்லப்படுகின்றது. எல்லோரும் உடம்பிறப்பு தான். ஆனால் திருமறையில் வேதங்கள் கொடுக்கப்பட்டவர்களில் 2 பேரை சொல்லப்படுகின்றது. அவங்க ஆபிரகாம் என்றும் இப்ராஹிம் என்று அழைக்கப்படுகின்ற தீர்க்கதரிசிகளின் பிள்ளைகள் இருவர்களின் வழியில் வந்தவர்கள்தான் ஜூதர்களும் இஸ்லாமியர்களுமாக இருக்கின்றார்கள். அப்ப இவங்க 2 பேரும் பார்த்தா ஒரு பெற்றோர்களுக்கு தான் பிறந்திருக்கின்றார்கள். அப்படின்னா உடம்பிறப்புகள் தான். அவங்க மறைமுகமாக சகோதரர்கள். அப்ப இவ்வாறு இவர்கள் சண்டை பிடிச்சு கொண்டிருக்கிறதுக்கு என்ன காரணம்?
அவங்களுக்கு வேதம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, இவங்களுக்கும் வேதம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, அவங்களுக்கும் தீர்க்கதரிசிகள் வந்திருக்கின்றார்கள், இவர்களும் வந்திருக்கின்றார்கள், அவர்களும் நம்புகின்றார்கள், இவர்களும் நம்புகின்றார்கள். அப்ப ஏன் இந்த அடிபாடு எதற்காக வந்தது என்று சொல்லும்போது அங்கு இறைவன் கூறுகின்றான் என்னன்னு சொன்னா, இவங்க இவங்க அந்த தீர்க்கதரிசிலாம் வந்து வர்ற பிள்ளைகள் என்று சொன்னாலும் மூசா நபி அவர்களுக்கு வேதம் கொடுக்கப்படுகின்றது. அந்த வேதத்தின் வழிமுறையை பின்பற்றுகின்றவர்கள் யூதர்களாக இருக்கின்றார்கள். அந்த அந்த மூசா நபி அவங்களோட வழிமுறையில வந்தவர்கள். ஈசா நபி அவர்களின் வழிமுறையில் வந்தவர்கள். அவர்கள் ஈசா நபி அவர்களுக்கு வேதம் கொடுக்கப்படுகின்றது. தௌராத் வேதம் கொடுக்கப்படுகின்றது என்று திருமறை கூறுகின்றது. முகமது நபி அவர்களுக்கு குர்ஆன் வேதமாகவும் அது அரபு மொழியில் கொடுக்கப்பட்டதாகவும் சொல்லப்படுகின்றது. அப்ப அவங்களும் 3 பேரும் ஒன்றான உடம்பிறப்புகள் மாதிரி இறைவன் குர்ஆனில் சொல்லப்படுது. இந்த பீப்புள் ஆஃப் த புக் என்று அவர்களை வேதம் வழங்கப்பட்டவர்கள் என்று அழைக்கப்படுவதற்காக பொதுவான முறையாக கூறப்பட்ட போதிலும் இவர்கள் ஏன் இப்படி இருக்கின்றார்கள்? யூதர்கள் எப்பொழுதும் சூழ்ச்சி செய்தவர்களாகவும் பொறாமைக்காரர்களாகவும் தான் இந்த வரலாறுகளில் இருப்பார்கள் என்பதையும் திருமறை கூறுகின்றது. ஏனென்று சொன்னா அவங்க எப்பொழுதும் அறிவான குடும்பத்தில் இருந்துதான் யூதர்கள் பிறக்கப்பட்டிருக்கின்றார்கள். அந்த ஏனென்று சொன்ன அந்த அப்ரஹாம் என்பவர் மிகவும் புத்திசாலியானவராக இருந்தாராம். அந்த எல்லா விடயத்திலும் நல்ல புத்திசாலியாக இருந்தார். அப்ப அவங்களோட இனத்துல இருந்துதான் ஒரு இறுதி தூதர் வருவார் என்று எதிர்பார்த்தார். ஆனா முகமது நபி படிப்பறிவில்லாத ஒருவராக இருந்தார். அவருக்கு படிப்பறிவே இல்லை. அவர் ஆடு மாடுகளை மேய்த்து கொண்டு ஒரு இடையராக இருந்திருக்கின்றார். இளமையிலே 7 வயதுல தந்தையை இந்த வயிற்றில் இருக்கும் போதே தந்தையை இழந்துட்டார். 7 வயது அறிக்கக்குள்ள தாயையும் இழந்துட்டார். அவர் ஹலிமா எனும் பாலூட்டு தாயாரிடம் தான் வளர்ந்திருக்கிறார். சிறிய தந்தையார் தான் அவரை வளர்த்திருக்கின்றார்கள், அப்துல்லா என்பவரிடம். அப்ப அந்த வயதிலேயே அவருக்கு வருமானம் இல்லை, ஒன்றும் இல்லை, உத்தரம் பாதுகாக்க இல்லை. அப்ப ஆடு மாடுகளை மேய்க்கக்கூடியவராக, கல்வி அறிவில்லாதவராக, உம்மி நபி என்று அழைக்கப்படுவராக தான் இருந்திருக்கின்றார். அப்ப அவருக்கு வேதம் வழங்கப்பட்டவன இவங்களுக்கு அந்த பொறுக்கேல் ஒரு பொறாமையின் காரணமாக இது வந்ததாக கூறப்படுகின்றது. அதையே இந்த ஒரு கடைசி தூதர் வருவார் என்று ஜூத மதத்தவர்களும் கிறிஸ்தவ பாரதிமார்களும் சொல்லியிருக்கின்றார்கள். அதற்கு பிறகு நபிமார்கள் ஒருத்தரும் இந்த உலகத்தில் வரமாட்டார்கள் என்று. அப்படி பார்த்தா ஈசா நபி அவர்களையும் அவங்களோட கூட்டத்தில் இருந்த உணவு கொடுக்கும் பொழுது இருந்த ஒருவர் தான் காட்டி கொடுத்திருக்கின்றார். அப்பொழுது அங்கு ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. முகமது நபி அவர்களுக்கு ஒரு யூதர் உணவுக்காக அழைத்த போது இவர் சென்றிருக்கிறார். அப்போது அங்கு நஞ்சூட்டப்பட்ட உணவு கொடுக்கப்பட்டது. அதை அந்த ஹம்தா என்ற ஒரு பெண்ணால் அந்த நஞ்சூட்டப்பட்ட உணவு கொடுக்கப்பட்டது. அவர் அதை சாப்பிட்ட போது மிகவும் கஷ்டப்பட்டு அதுல இருந்த அவர் நண்பர் மரணம் அடைந்தார். முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காப்பாற்றப்பட்டார். அப்படி பார்த்தா எப்பொழுது பார்த்தார்கள் அவர்கள் சூழ்ச்சி செய்யக்கூடியவர்களாக இருக்கப்பட்டிருக்கின்றார்கள். இதை விட்டு அழகாக வாழ்ந்துட்டு போகலாம். நாங்க ஏனென்று சொன்னா நாங்க உடம்பிறப்புகள், ஒரு பெற்றோர்களுக்கு ஒரு இரத்தத்தில் வந்தவர்களாக வாழ்ந்திருக்கின்றோம். அப்ப நாங்க ஏன் இந்த சண்டை, எதற்காக இந்த உலகத்துல பழகின்றோம் என்பது மதத்தை கொண்டு மதம் பிடித்து கொண்டு இருப்பதற்கு காரணமாக இருக்கிறது. அல்லாஹ் கூறியிருக்கின்றான், நீங்க உடம்பிறப்புகள், எல்லோரும் உடம்பிறப்புகளாக நாங்க இருக்கும்போது ஏன் ஏன் என்ற கேள்வி எனக்கு என் மனதில் வருகின்றது. நன்றி, வணக்கம் பாணி. உடம்புறப்புகள் சண்டை பிடிக்கிறது தானே, அதுக்கு என் கேள்வி வைப்பேன். உடம்புறப்புகள் இல்லாததான் சண்டையாட்டு கேட்கணும். நீங்க சொல்றீங்க உடம்புறப்புகள். அதான் சரியாக சொன்னீர்கள், உண்மையாக சொன்னீர்கள். இப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட 2 பிள்ளைகள் ஒருவரை கொண்டே போட்டாங்களாம். ஹாஃபில் அண்ட் ஹாஃபில் என்று சொல்ற 2 பேரும் ஆபில் ஹாஃபில் அவங்க அடிச்சு கொண்டு விட்டு அவங்களுக்கு அல்லாஹ் எப்படி படிப்பிக்கிறான் என்று சொன்ன அந்த மையத்தை அந்த சவத்தை ஒழிப்பதற்கு தூக்கி கொண்டு திரியும் போது அல்லாஹ் அவர்களுக்கு ஒவ்வொன்றையும் இந்த படைச்சு இந்த படிப்பிக்கின்றான். அல்லாஹ் படிப்பிக்கக்குள்ள அவர் ஒரு காகம் 2 காகம் சண்டை பிடிச்சு ஒரு காகம் கீழே விழுகும் போது ஒரு காகம் மண்ணுக்குள்ள மூடுகின்றது. அதை கண்டுதான் மனிதர்கள் அந்த மரணங்களை பூமிக்குள்ள அடக்கம் செய்வதற்கும் கற்றுக்கொண்டார்கள். அப்ப நாங்க யார்கிட்டையும் இருந்து கற்றுக்கொண்டு வரவில்லை, பெரிதாக சொல்கின்றோம். அந்த விமானத்தை கண்டுபிடித்தோம், ஏவுகணைகளை இறைவண்ட சக்தியா இல்லாவிட்டால் எங்களுக்கு ஒன்றும் இல்லை. இந்த உலகத்தில் எத்தனை வயசுக்கு வாழ்ந்துட்டு போறோம்? எனக்கு ஒரு கேள்வி என்றா, குழந்தைகள், வயதானவர்கள், அந்த யுத்தத்துக்கு இல்லாதவர்கள் எல்லோரும் அழிகின்றார்கள்.
அங்கவீனமாகப்படுகின்றார்கள், கட்டிடங்கள் சரிந்து விழுகின்றன. அது பலஸ்தீனாக இருக்கட்டும், இஸ்ரேலாக இருக்கட்டும், சமயங்களை மடந்து ஏன் இந்த வெறி, ஏன் இந்த வரி என்பதுதான் எனது கேள்வியாக இருக்கிறது. இந்த புனிதமான ரமலான் மாதத்திலும் இந்த புனிதமான அந்த அவங்களோட அந்த நோன்பை அனுசரிக்கின்ற கிறிஸ்தவர்களும் என்னென்று சொல்றத அவக்காலம் தவக்காலங்களில் இருக்கின்றார்கள். அப்ப நாங்க உடம்பிறப்புகளாக வாழ உங்களுக்கு விருப்பம் இல்லாட்டி சண்டை இல்லாம வாழ்ந்துட்டு போவோமே, அழகான பூமியை ஏன் இவ்வளவு போர்க்களமாக ஆக்குகின்றீர்கள்? ஆனால் அடுத்த வாரம் நான் சொல்கின்றேன், மணி நாளைக்கு சொல்கின்றேன், இறுதி இந்த இப்படி நடக்கும். இந்த நீங்க இப்ப மக்கா மக்கா என்று சொல்கிறீர்கள், கௌபத்துல்லா, அதை இஸ்லாமியர்கள் தான் அழிப்பார்கள். அதுக்கு பிறகு உலகம் அழியும் என்று குர்ஆன் அழிவார்கள். இந்த உலகத்தில் ஒரு முஸ்லிம்கள் இருக்க மாட்டார்களாம், அழிந்து போயிடுவார்களாம். இப்ப பாருங்க, இஸ்லாமிய நாட்டுக்கெல்லாம் அடிக்குது ஈரான், அடிக்கும் பொழுது அவர்கள் தாக்கி அடிக்கும் போது இஸ்லாமிய மக்கள் தான் அழிய போகின்றார்கள். இந்த உம்மத்துக்கள் தங்களை அடித்துக் கொண்டே மாண்டு கொள்வார்கள் என்று அல் குர்ஆன் ஆணையிட்டு கூறுகின்றது. இறுதி நாளில் அடையாளங்களில் ஒன்றாக இது இருக்கின்றது. உண்மையிலே பார்த்து கொண்டிருக்கின்றோம். சகோதரர்கள் தான் அடிபடுகின்றார்கள். கிறிஸ்தவம் பௌத்த மதத்தவர்களும் இந்த இந்து மதத்தவர்களும் சண்டை பிடிக்கவில்லையே, ஒரு உடம்புறப்புக்கு பிறந்த நீங்கள் தானே சண்டை பிடிக்கின்றீர்கள். அப்ப குர்ஆன் சொன்னது உண்மையாகப்படுகின்றது. அது சொல்லாவிட்டால் தான் நாங்க ஆச்சரியமாக பார்க்க வேண்டும். நடக்க வேணும். அதுதான் குர்ஆனில் கூறப்பட்டிருக்கின்றது. அப்பொழுதுதான் ஒரு விடிவு காலம் வருமா? நன்றி, வணக்கம். மன்னிக்க வேண்டும். ஒரு தகப்பன் பிள்ளை 2 மனைவி மேட்ட பிள்ளை, அதுதான் ஒரு 2 மனைவி மேல தகப்பன் உண்டு. அப்ப நீங்க ஒரே பெற்றோர்கள் சொன்னீங்க. அப்ப பெற்றோர்கள் இப்ராஹிமும் ஆபிரகாமுக்கும் கிடைத்தவர்கள், தீர்க்கதரிசிகளின் குழந்தைகள் தான். ஒரு 2 மனைவி மேல ஒரு தகப்பன். இப்ராஹிமும் ஆபிரகாமும் உடம்பிறப்பு தானே சகோதரர்? இல்ல, இப்ராஹிமும் ஆபிரகாமும் ஒன்றுதானே? பேர் ஒன்றுதான், ஆனா ஒரே பெற்றோர்கள் சொல்லிக்கல. அது நான் தடமாறி போயிட்டேன். 2 தாய் 1 தகப்பன். ஒரு முக்கியமான கேள்வி உண்டு. இது நான் குற்றப்படுத்துறதுக்கு இல்ல, பிள்ளைகிட்ட நான் ஒரு முக்கியமான ஒரு விடயத்தை நான் பகிர்ந்து கொள்றேன். இப்ப சொன்னீங்கள் சகோதரங்கள் அன்பு, பரிவு, பாசம் எல்லாம் ஒற்றுமையாக இருக்கலாம் தானே அப்படி என்று சொல்லி, என்னுடைய மனதை வருத்தக்கூடிய ஒரு நிகழ்வு, நாங்கள் அதாவது மதத்தால நாங்கள் பிரிக்கப்பட்டிருக்கலாம். வடக்கு கிழக்கு மாகாணத்துல உள்ள நாங்கள் மக்கள், தமிழ் மக்கள், நாங்கள் மதத்தால பிரிக்கப்பட்டிருக்கலாம். இஸ்லாமியனாயும் இந்துக்களாயும் கத்தோலிக்கராயும் நாங்கள் பிரிக்கப்பட்டிருக்கலாம். ஆனால் நாங்கள் ஒரு ரத்தத்தில் இருந்து பிறந்த நாங்கள், அதாவது சாதாரணமாக சொல்ல போனால் முதல் சங்க காலத்திலேயே, அதாவது தமிழ்நாட்டில இருந்து பிரிஞ்சு வந்த தமிழ் மக்கள் தான் இன்றைக்கு வடக்கு கிழக்குல வாழக்கூடிய இஸ்லாமிய மக்கள். அவர்கள் மதத்தால இருக்கிறார்களோ, ஆனால் முழுக்க அவர்கள் தமிழ் தாயின் புதல்வர்கள். இதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேணும் ஒன்று. ஆகவே இந்த மக்கள் அடித்து துரத்தி முள்ளிவாய்க்காலத்துல 1,40,000 பேர் கொல்லப்படும் போது எங்களுடைய இந்த இஸ்லாமிய மக்கள் இந்த தமிழ் சமூகத்துக்காக ஓங்கி குரல் கொடுக்க இல்லையே, மனதை வருத்தக்கூடிய ஒரு விஷயம். ஆனால் இப்ப ஈரான் அடிக்குதுன்ற உடனே அந்த மதத்தின் பெயராலே ஒன்று சேர்ந்து இன்றைக்கு கொழும்புல நின்று ஆர்ப்பாட்டம் செய்கிறீங்க. இதுக்கான காரணத்தை நான் சொல்லிக்கொள்ளட்டா? எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு கிழக்கு மாகாணத்தில் அந்த ஆமிகளின் கட்டுப்பாடு, இராணுவத்தினரின் கட்டுப்பாட்டில் நாங்க வாழ்ந்து கொண்டிருந்தோம். உங்களுக்கு தெரியாது, நாங்க அனுப்பட்டதை சொல்கின்றோம். ஒரு தவளுக்கு ஒரு பக்கம், இந்த மேளத்துக்கு ஒரு பக்கம் அடிண்டா மத்தாளத்துக்கு 2 பக்கம் அடின்னு சொல்வார்கள். நாங்கள் எங்களை எப்படி நெருக்குவார்கள் என்றா, அந்த தமிழ் புலிகள் எப்படி கேட்பாங்கன்னு சொன்னா, நீங்க இராணுவத்துக்கு உதவி செய்யறீங்கன்னு சொல்லி எங்களுக்கு இவங்க அடிப்பாங்க. இராணுவம் சொல்லும், நீங்க அவங்களுக்கு கொடுக்குறீங்கன்னு எங்களுக்கு இவங்க அடிப்பாங்க. அவங்களுக்கு நாங்க கப்பம் கொடுக்க வேணும், இவங்களுக்கு உதவி செய்ய வேணும். வடக்கு கிழக்கு மாகாணத்துல அந்த பிரச்சனை இருந்தது. கொஞ்சம் சொல்றத கொழும்பில உள்ள எம்பிமார், மற்ற கொழும்பில உள்ள மக்களுக்கு அவங்களை ஓங்கி குரல் கொடுத்திருக்கலாம் தானே.
அவங்களை நான் சொல்லவில்லை, கேட்டுக்கொள்ளுங்களேன். எங்களை ஒரு பகடக்காயாக இஸ்லாமியர்களை அவர்கள் அழுந்தார்கள். அடுத்தது என்னொன்று சொல்ல கொள்றேன்டா, இஸ்லாமிய மக்களிடத்துல கொஞ்சம் நான் ஓப்பனாகவே சொல்கின்றேன், கோபம் இருந்தது. எங்களுக்கும் கோபம் இருக்கின்றது. ஏன்தான் அவங்களோட அந்த தமிழ் மக்களோட இல்ல, அவர்கள் நடைமுறைப்படுத்திய முறையில் எங்களுக்கு கோபம் இருக்கிறது. ஏனென்று சொன்னால், நாங்க வெள்ளாமை செய்யும் பொழுது அவங்க பேசுவார்கள் கூப்பிட்டு. கருணா பிள்ளையான் அவர்கள் தான் எங்களோட பக்கத்துல பெரியவர்களாக இருந்தார்கள். நாங்கள் தலைவர் அவர்களை காணவும் இல்லை, சந்திக்கவும் இல்லை. ஆனால் அவர்கள் வெள்ளாமை செய்வதற்கு சரி பேசுங்க, நீங்க போய் செய்யுங்க, உங்களுக்கு ஒண்ணு வெட்டும் பொழுது வெட்ட போறவர்களையும் அந்த போலியார் என்று சொல்லுவர்களையும் அப்படியே கொலை செய்து போட்டு தலகீழாக கால்வாய்களிலும் அப்படியே தலகீழ நாட்டி விடுவார்கள். நாட்டி விட்டவுடனே அப்ப மக்கள் எப்படி நாங்க ஆத்திரப்படாமல் இருக்க முடியும்? ஒரு சின்ன ஒரு பிழை செய்தால் என்ன செய்வாங்க, கொலையை செய்து போட்டு ஒரு மரத்துல கட்டி போட்டு உங்களுக்கு இந்த சோனிகளுக்கும் இதுதான் தண்டனை என்று கட்டி போட்டு போய் விடுவார்கள். அப்ப மக்கள் என்ன செய்தார்கள், அவர் அறியாம அவங்களோட அந்த வெறுப்புகள் அந்த இயக்கத்தின் மூலம் தன்னை அறியாம அவர்கள் வளர்த்து கொண்டார்கள். சின்ன சின்ன குற்றங்களுக்கெல்லாம் கொலையும் அடியும் உதையும் வெற்று அப்படி பயப்படுவோம். நாங்கள் வரும் பொழுது மார்க்கெட்ல வந்து காசு கேட்பார்கள், என்னை கேட்பார்கள். இல்லை என்று சொன்னால் நான் ஓப்பனாக சொல்கின்றேன், உடனே சுட்டு போட்டு போவார்கள். உடனே குழந்தை குட்டி என்று சொல்லி ஏறாவூரில் ஒரு கற்பனை தாய் நேரம் போச்சு. எதுவாக இருந்தாலும் உயிர்கள் தான். அவன் என்ன அடிச்சான், அவன் சாகத்தாமன், இவன் என்ன அடிச்சான் சாகத்தாமன் சொல்றோம். நாங்களே ஒரு மனச்சாட்சி இல்லாத மிருகங்களை தான் உண்மையிலே இருக்கிறோம். அது யாராக இருந்தது சரியா? குறிப்பிட்டாக்கள் அடிக்கொண்டு ஒட்டும் மொத்தத்தில் குஞ்சு உருமாலாம் சாகுறன்றது வந்து அது எந்த மதமா இருந்தாலும் எந்த இனமா இருந்தாலும் உயிர் தான். அத நாங்க ஆமோதிக்கிறோம் பாருங்க. எங்களை அழிச்சான் அழிக்கோம் பிழை அதெல்லாம் பயப்பட்டோம். இந்த சகோதரர் அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கின்றேன். தமிழ் மக்களை அழிக்கிறதுக்கு ஈரானும் அள்ளி கொடுத்தது, இஸ்ரேலும் அள்ளி கொடுத்தது, ரஷ்யாவும் அள்ளி கொடுத்தது, இந்தியாவும் அள்ளி கொடுத்தது. ஆனால் இன்றைக்கு தமிழ் மக்கள் யாரோட இருக்கிறாங்க? தமிழ்நாட்டில எடுத்து பாருங்க. ஏன் எங்களுடைய மனச்சாட்சியின்படி இன்றைக்கும் நாங்கள் ஈரானுக்காக வேண்டித்தான் பேசுறோம். இல்ல சகோதரர், நீங்க இனத்தை கடந்து வாருங்கள். ஏனென்று சொன்னால் சில வறுப்புகளை அவர்கள் தான். எத்தனை பேர் இப்ப எங்கட பக்கத்துல எங்கட மட்டக்களப்பு பகுதியில ஜுனைதீன் நண்பர் ஒரு பொடியன் ஒன்று இருந்தார். அவர் இந்த குறிப்பார்த்து தண்ணிக்குள்ள போற இதை இன்றும் ஜோன் என்றுதான் அழைக்கப்படுகின்ற வீதிகள் இருக்கின்றது. மாவீரராக விதைக்கப்பட்டிருக்கிறார். ஆனால் அவர்கள் இஸ்லாமியர்களை கையாண்ட போது அவர்கள் பைய வெறுத்து ஒதுக்கி கொண்டார்கள். ஒரு எங்களோட சொந்தக்கார பள்ளிவாசலின் அதெல்லாம் விடுங்கள், ஒரு கர்ப்பிணி தாயை பிளந்து குழந்தையை எடுத்து அவிச்சு போட்டு அம்மி குழவியை வைத்திருந்தார்கள் வைத்துக்கொண்டு. அப்படி இனங்களாக அந்த மக்கள் செய்யும் பொழுது இவர்கள் இஸ்லாமியர்கள் அந்த குறிப்பிட்ட மக்களை இல்லை, அந்த மக்களை இல்லை, நான் இன்றைக்கும் சொல்லுகிறேன், அந்த போராடுகின்ற போராளிகளை வெறுத்தார்கள். அது உண்மை. இதுதான் காரணம். வந்து நாங்கள் அதாவது தமிழ் மக்கள்ல வந்து இன்றைக்கு 100% நீங்கள் இவ்வளவு சொல்லுகின்றீர்கள், இவ்வளவு கதைக்கின்றீர்கள் சகோதரர், இவ்வளவு கதைக்கின்றீர்கள். அந்த யாழ்ப்பாணத்திலிருந்து அந்த மக்களை எழுப்பும் பொழுது ஏன் குரல் கொடுக்கவில்லை? அந்த மக்கள் இஸ்லாமிய மக்கள் அவ்வளவு பேரையும் எழுப்பி 500 ரூபாய் காசை கொடுத்து நகை எல்லாத்தையும் அழித்து கொண்டு போகும்போது ஏன் ஒரு மக்களால் ஏன் புலம்பெயர்ந்த மக்களால் ஒரு வந்து பெரிய ஒரு திட்டத்தை போட்டு, அதாவது தமிழ் மக்களுக்கு எதிராக அங்க உள்ள கசப்பான அனுபவங்கள் எல்லா இனங்களிடமும் இருக்கின்றது. அவர்களை அனுப்பினது வேற ஒன்றும் இல்லை. கடந்து போவோம். எல்லா ரெண்டு பக்கமும் பிள்ளைகள் இருக்கின்றது. இனி வருகின்ற தலைமுறைகள் அதை கடந்து சந்தோஷமாக வாழ்ந்து கொள்வோம். யாரும் இதை எடுக்க வேண்டாம். ரெண்டு பக்கமும் இருக்கின்றது, நான் இல்லை என்று சொல்லவில்லை. ரெண்டு பக்கமும் இருக்கின்றது. என்ன நீதி என்ன? ரெண்டு பக்கமும் கழிச்சு கொண்டிருக்க முடியாது. சமயத்திற்குள் அரசியலை புகுத்தினால் அது முடிவற்ற ஒரு முடிவு. எனவே சமயத்திற்குள் அரசியலை புகுத்த வேண்டாம். அரசியல் வந்து பாகுபாடாகவும் நடனமாடும் ஒரு தளம். அரசாங்க சார்பாக தமிழன் நின்றானா இஸ்லாமிய பெருமக்கள் நின்றார்களா என்பது எல்லோருக்கும் தெரிந்த ஒரு சரித்திரம். ஆருக்கு பலம் இருந்தது என்பதும்
ஓப்பன் சீக்ரெட், எல்லோருக்கும் தெரிந்தொரு விடயம். எனவே நீதி என்று கதைக்கும் பொழுது நீதியை கதைக்க வேண்டும், அரசியலை பூத்த வேண்டாம். மனிதர் மனிதராக வாழ வேண்டும். மனிதன் சக மனிதனை மதிக்காவிட்டால் அந்த இடத்தில் சமய நீதியோ நாட்டு நீதியோ தனிப்பட்ட நீதியோ அங்கு சாகடிக்கப்படுகிறது என்பதுதான் அர்த்தம். இல்ல இதுல என்னன்னா டேவிட் அண்ணா கதைச்சதுல ஒரு எந்த அறிவின்படி முஸ்லிம் மக்களின் தாய் தமிழ் என்பது இலங்கை சரித்திரத்தோடு சம்பந்தப்பட்டிருக்கலாமே ஒழிய இஸ்லாம் சமயத்தின் ஒரிஜினல் அரபு கண்ட்ரி. அந்த அரபு கண்ட்ரியில் ஒரு அரபு தாய்க்கும் ஒரு அரபு சார்ந்த தகப்பனுக்கும் தான் பிறந்து வளர்ந்த சமூகம் இஸ்லாம். எனவே இலங்கையில் தமிழ் தாய்க்கு அரபு நாட்டு வியாபார நோக்கமாக வந்த அரபு நாட்டு தகப்பனுக்கும் பிறந்த ஒரு வம்சமாக சந்ததியாக வளர்ந்ததாக இருக்கலாம் சரித்திரப்படி. ஆனால் இஸ்லாம் எல்லோரும் தமிழ் தாய்க்கு பிறந்தவர்கள் அல்ல என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். அதை எந்த அறிவுக்கு கட்டியவரை நான் டேவிட் அண்ணாட கதையை ஒரு சின்ன திருத்தம் ஏற்றுக்கொண்டால் கதையுங்கள், அவர் ஏற்றுக்கொள்றாரு இல்லை, இதுல இல்ல அவர் ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அதற்குரிய விளக்கத்தை நான் சொன்ன விளக்கத்துக்கு மறுதலியாக அதுல பிழை இருந்தால் பிழை என்று சொன்னால் அது தகுந்ததா இருக்கும். எனவே நான் மீண்டும் சொல்வது, இஸ்லாமிய சமூகம் அரபு கண்ட்ரியில் தான் வந்தது. அந்த அரபு கண்ட்ரியில் இருக்கும் ஒரிஜினல் இஸ்லாம் சமூகம் இஸ்லாமிய தகப்பனுக்கும் இஸ்லாமிய தாய்க்கும் பிறந்த வம்சம்தான் அது. இலங்கை சரித்திரத்தில் அது தமிழ் தாய்க்கும் இஸ்லாம் தகப்பனுக்கும் அப்படி இப்படி மாறுபட்டிருக்கலாம், பிறந்ததா இருக்கலாம். எனவே அதில் ஒரு சின்ன திருத்தம் என்ற மனஞ்சொல்லத்தை நான் கூறுகிறேன். நன்றி நன்றி நன்றி, வணக்கம். இல்ல சில நேரங்கள்ல எந்த அம்மா உண்ட அம்மா சும்மான்ற மாதிரி கதையெல்லாம் இதுல போகக்கூடாது, சரியா? எந்த பணம் உண்ட பணம் பேப்பர்ன்ற மாதிரி எல்லாம் கதை போகக்கூடாது. இப்ப சொல்லி இருந்தார்கள், ஆரோ பிரச்சனைப்பட்டாரு, ஏன் குஞ்சு உருமாலாம் சாகணுமே நடிச்சாருன்னு சொல்லி தமிழினத்துக்குள்ள சொல்லியிருந்தாரு. அது அதே போலதான் இங்கேயும் இந்த பிள்ளைகள் என்ன பாவம் பண்ணது? சாப்பாட்டுக்கு வழி இல்லாம கை இருந்தாதான் எல்லா இடமங்க நாட்டிலும் இருந்தது. அதுக்காக அவன் செய்ததுக்கு இவங்க இப்படித்தான் இருக்கணும், மனிதாத்தனமா இருக்கிற சொல்ல மாட்டேன் இந்த விஷயத்த. அந்த பிள்ளைகள் என்ன பண்ணது? என்ன பாவம் பண்ணது? உரியவனை செய்து கொள்ளுங்கோ, உரியவனை அடிச்சு கொள்ளுங்கோ. அதுக்காக ஒட்டுமொத்த இது இவன் அதை ஆமோதிக்கிறீங்க பாருங்க கொஞ்சம் பேர் இதுல நின்று. அது சிந்தனை சொல்ற வாயால இதையும் சொல்றீங்க. உண்மையிலே என்ன ஒரு மனம் உங்களுக்கு உண்மையிலே எனக்கு விளங்கல. ஒரு சிலர் இதுல அடிச்சவன் அழிக்கத்தான் வேணும். அப்போ உங்களோட பிள்ளை தண்ணீருக்கு சாப்பாட்டுக்கு இல்லாம கஷ்டப்படும், அது உயிர், இது உயிர் இல்லையா உங்களுக்கு? உண்மையில நீங்கள் இந்த ஈஸ்வரனா சொன்னதை நான் ஏற்றுக்கொள்கின்றேன். எங்களுக்கு எப்படி இந்த வியாபாரத்துக்கு வந்தவர்களின் பெற்றோர்கள் வழித்துறைகள் இருக்கின்றது. எனது மாமியா கூட இந்த பாகிஸ்தான் நாட்டை சேர்ந்த அவங்க பரம்பரை. அவங்க அப்படி கல்யாணம் முடிச்சு வந்திருக்கிறாங்க. இவர் எங்களோட மாப்பிள்ளோட உம்மாட வாப்பா பாகிஸ்தானை சேர்ந்தவர். அப்படித்தான் கலப்பாக வந்திருக்கிறது. ஆனால் அந்த குழந்தை ஒரு பள்ளிக்கூடத்துக்கு அடிபட்டிருக்கிறது. 186 குழந்தைகள். அந்த சவப்பெட்டிகள் சின்ன சின்ன சோக்கஸ் பெட்டிகளை போல இருக்கிறது. கண் ரெண்டாலையும் தண்ணி வடிஞ்சு விட்டது. என்ன பேர பிள்ளைகளை போல, பக்கத்து வீட்டு பிள்ளைகளை போல விளையாடுற மாதிரி. இந்த பிள்ளைகள் என்ன செய்தது? அதே மாதிரி அங்காள பக்கமும் தான், இந்த இஸ்ரேல் பக்கமும் தான் அந்த குழந்தைகள் ஓடுகின்ற சத்தங்கள். உண்மையில அந்த ரெண்டு இனம், நாங்க மனிதர்கள் தானே, மதத்துல மேல நாங்க மதம் பிடிச்சு என்ன செய்ய போறோம்? எல்லா பக்கமும் பிள்ளரிக்குது. நான் பிள்ளை இல்லைன்னு நான் சொல்லவில்லை. மனித நேயம் மட்டும் சொல்லுங்க. நன்றி, சந்திப்போம். நன்றி, வணக்கம். தனிப்பட்ட ஒரு மனிதனை கொண்டு பொதுவாக கதைப்பது அதுவும் ஒரு தவறு. ஒரு தனிப்பட்ட ஒரு தனிப்பட்ட கற்பனையை கொலை செய்தென்றதெல்லாம் உதாரணம் காட்டி வருவது அது ஒரு தவறான இது. ஒட்டுமொத்தமாக ஒரு இனத்தை யாழ்ப்பாணத்திலிருந்து ஒரு முஸ்லிமை அகற்றினார்கள். அதுக்குரிய நியாயங்களை ஏற்றுக்கொள்வதோ தள்ளுவதோ அது விஷயம் வேற. அவைகளை கதைக்கலாம் தான், அது தப்பா தவறா என்பதை பற்றி.
ஆனால் ஒரு தனிப்பட்ட நிகழ்வுகளை தனிப்பட்ட ஒருத்தருக்கு நடந்ததை கொண்டு அதை அப்ளை பண்ணக்கூடாது ஒரு கம்யூனிட்டிக்கு. பொதுவான நடந்த உண்மை சம்பவங்கள் பொதுவாக இருக்க வேணும். பொதுவான ஒரு இனத்தை பற்றி கதைக்கலாம். இது எந்த மாமா மார்க்கெட்டுக்கு போன இடத்துல அடித்தவங்கள்ட்டா இப்போ எந்த ஃப்ரெண்ட்ஸ் பேரை என்னோட ஒரே இடத்துல வேலை செய்து கொண்டிருந்தவர் ஒரு 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 குறிக்கப்பட்ட ஒரு ஊரால வரக்குள்ள வெட்டி சாகடிச்சது. அதுக்காக நான் மற்ற இனத்தை நான் எல்லாரையும் வெட்டினது கொத்துனது என்று சொல்லியே இல்லை. நான் அரசியல் ஒரு செல்வாக்கு இருந்தால் நான் சில தாண்டவம் நடனம் ஆடியிருக்கலாம். அதை என்ன வச்சுக்கொண்டு இந்த இனத்தை சொல்றது உள்ளதான் என்பதுதான் என்ற இது. பொதுவாக கதைப்போம், பொதுத்தளத்தில் பொதுவாக கதைப்போம். பொதுவாக கதைக்கும் பொழுது அதற்குரிய ஆதாரங்களும் நிரூபணங்களும் எங்களிடம் வைத்துக்கொள்ள வேண்டும். இன்னார் இன்ன பேருடையவர் இந்த நேரத்தில் போய் இன்னிடத்தில் வெட்டினார் என்ற நிரூபணமாக இருப்பதை நான் துணிவாக கூறலாம். எனவே என்னிடம் நான் கதைப்பதற்குரிய நிரூபணங்கள் உண்டு, அதை கொண்டுதான் கதைப்பது. எனவே நாங்கள் இந்த தளத்தில் வேறுபாடான உணர்வுகளை ஏற்படுத்துவது மிக மிக தவறு. நான் சில வேளை கதைத்தால் அதை திருத்திக் கொள்ள வேணும் மற்றவர்கள் என்று கூறி மிகவும் பணிவாக நாங்கள் ஒரு சமயத்தையோ அரசியலோ கதைக்கும் பொழுது பிறர் மனதை புண்படுத்தாமல் பாதுகாத்து கொள்ள வேண்டும், அதில் கவனம் செலுத்த வேண்டும் என்று கூறி வணக்கம். நன்றி நன்றி அண்ணா. சொல்லுங்க சொல்லுங்க. வணக்கம் வணக்கம் மணி. நான் அரசியல் கதைக்கவும் நான் இதுக்கு வரவும் இல்லை. அதை பத்தி அரசியல் கூப்பிடவும் இல்லை. இல்ல, அதை நான் கூப்பிடவும் இல்லை. இது அரசியல் நிகழ்ச்சியும் அல்ல. கடைசி யுத்தத்தின் போது தாயகத்திலும் எவ்வளவு குழந்தைகளை குண்டு போட்டார்கள். அப்ப மனித நேயம் அப்ப எங்களுக்கு எங்க போனது? இல்ல, அதைத்தான் நான் சொல்லியக்கா. இப்ப அதுக்காக அவன் அழியத்தான் வேணும்னு சொல்றீங்க பாருங்க. இல்ல அழியத்தான் வேணுமென்ற இல்ல வாணி. செய்தவன் செய்யறது அழியறது வேற விஷயம். குஞ்சு குரம் பால் குடிச்ச பிள்ளை அது மாதிரி இங்க தெரியல. அது என்ன மனத்தோட சொல்லினும் என்னால அதை அதுக்காக சொல்லவில்லை. நான் சொல்றேன் என்னன்னா, அப்பவும் மனித நேயம் இல்லை, இப்பவும் இல்லை. மனிதர் எப்பொழுது மிருகமாய் மாறினானோ அதே அப்ப மனித நேயம் செத்து போயிடுது. நன்றி நன்றி வணக்கம். நன்றியா. நாங்கள் இதுக்குள்ள யோகாக்குள்ள போகணும். அதே நேரம் இன்று அறிவு கலைஞர் நிகழ்ச்சியை தொடர்ந்து உன்னதர்கள் தினம் நேற்றைய பொழுது 8ஆம் தேதி அதனை ஒட்டிய தலைப்பாக இன்று வருகின்றது. சிவதர்சனி அவர்கள் இணைந்து கொள்கின்றார். சுதந்திரம் இல்லாது வளர்ந்த நம் தலைமுறைக்கும் பூரண சுதந்திரத்தோடு வாழும் தற்போது உள்ள அடுத்த தலைமுறைக்கும் இடையில் ஏற்படும் முரண்பாடுகள். அது அறிவு கலைஞர் நிகழ்ச்சியை தொடர்ந்து வருகின்றது. நன்றி. என்று ஆசிரியர் தான் சொல்லித்தரப்போம்.